மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினுடன் இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிர்வாணத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள சில விஷயங்களை படித்தாங்க. ரைட், இது கடந்த வகுப்புகளெல்லாம் சில விஷயங்கள் இப்போ நேர்கோட்டு இயக்கத்தில் இருந்து நியூட்டன் இயக்க விதி, உராய்வு விசை, விளைவு விசை, விசைகளினுடைய திரும்பல் விளைவு, விசைகளுடைய சமநிலை சம்பந்தமாக விசைகள் சம்பந்தமான சகல நியூட்டன் இயக்க நியூட்டன் கழிச்ச சகல விஷயங்களையும் தனித்தனி விஷயமாக எடுத்து நாங்கள் பாட்டு கிளியராக படிச்சிட்டோம். இன்றைக்கி அது சம்பந்தமான அந்த பாடல்கள் சம்பந்தமான ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி உண்டு. ரைட், காப்போத்தா சாதாரண பரீட்சையில் 2018ஆம் ஆண்டு நடந்த பரீட்சையில் ஒரு எஸ்ஏ கேள்வி கட்டுரை வகை வினா உண்டு. அது எப்படி ஆன்சர் பண்ணுறது? நீங்கள் பாருங்கள், சயின்ஸில் நீங்கள் படித்ததை கொண்டு அப்படியே அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு மற்ற பாடம் அப்படி இல்லை. இப்போ தமிழ்கள் சமயங்கள்னு சொன்னால் படிச்சுட்டு கொண்டு அப்படியே எழுதியுள்ள பிரச்சனை இல்லை. ஆனால் சயின்ஸை பொறுத்தவரை ஏன்டா சயின்ஸுக்கு 100 மார்க்ஸ் எடுக்க முடியாமல் இருக்குன்னு கேட்டால் அவ்வளோ ஈஸியாக அது படிச்சுட்டு கொண்டு எழுத முடியாது, எழுதி பாஸ் பண்ண முடியாது. சயின்ஸ்ன்றது அந்த இடத்துல வச்சு டிசைட் பண்ணுறது. இப்போ ஒரு ரோட்டில் போகிறாய், ஒரு லொரி ஒன்று அடிக்க வருதுன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டில் வச்சு டிசைட் பண்ணணும் என்ன செய்யணும், இந்த விபத்தை எப்படி தவிர்த்து கொள்ளலாம்ன்றதை அந்த ஸ்பாட்டில் வச்சு டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி தான் சயின்ஸும் பகுத்தறிகிறது, ஒரு விஷயத்தினுடைய உண்மைத்தன்மையை அறிகிறது. அதை தான் திருவள்ளுவர் கிளியராக சொல்லியிருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கிளியராக சொல்லியிருக்காரு. அறிவுண்டா என்ன? உண்மையை உணர்றது. நீயா உணர்வணும், இன்னொரு தடவை கேட்கறத விட நீயா அதை உணர்வும், தேடி உணர்வணும். அதுதான் உண்மையான அறிவு என்று சொல்லி திருவள்ளுவர் கிளியராக கழிச்சிருக்காரு. ரைட், ஓகே. அந்த அறிவை நாங்கள் இன்றைக்கி உணர போகிறோம். எப்படி கேள்வி செய்ய போகிறோம்? ஒரு கேள்வி பாஸ் பேப்பர் கேள்வி எப்படி செய்ய போகிறோம்? நீ சரியான ஆன்சர் எழுதினாலும் கடைசி வரைக்கும் டீச்சர்ஸ் மாதிரி சரி போட மாட்டாங்க. ஏன்னா நீ எழுத பிள்ளையாக தான் எனக்கு உண்மையாக. அப்போ ஒரு ஆன்சர் எப்படி எழுதுறது? ஃபைனல் எக்ஸாமுக்கு கடைசி பரீட்சையில் எப்படி அதுக்கு ஆன்சர் எழுதுறதை பற்றினா கிளியராக நாங்கள் இன்றைக்கி காய்க்க போகிறோம். ரைட், ஓகே. அது சம்மந்தமாக ஒரு எஸ்ஏ பார்ட் கேள்வி 2018ஆம் ஆண்டு வந்த ஒரு ஓலெவல் வந்த ஒரு கேள்வி. ரைட், இது வரைக்கும் நாங்கள் படித்ததை வச்சுக்கொண்டு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ரைட், ஓகே. கேள்வியை பாரு. 7வது கேள்வியில் ஏ பாட் கேள்வி. இந்த கேள்வியை வடிவ பாரு. இந்த கேள்வி சாதாரணமாக நான் செஞ்சு விட போகிறேன். ஒரு கிடை மீசை மீது 800 கிராம் துணிவுள்ள ஒரு உயர்ந்த கனவுறு மரக்கூட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. இம்மரக்கூட்டியின் நிறைய கான் புவியீர் பாரமுறைகள் ஜி 10 மீட்டர் கொள்றேன். இந்த விஷயங்கள்லாம் சரி, நாங்கள் இந்த கேள்வி ஒரு ஒயிட் ஷீட்டில் உனக்கு செஞ்சு காட்டுறோம். ரைட், கேள்வியை வடிவ பாரு. ரைட், ஓகே. ரைட், ஓகே. அந்த கேள்வி வடிவ பாரு, நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். 7வது கேள்வி. ரைட், கேள்வி நம்பரை போடுவோம். 7வது கேள்வி ஏ பாட்டில். ரைட், ஓகே. ஒரு கிடை மேசை மீது 800 கிராம் திணிவுள்ள ஒரு உயர்ந்த மரக்குட்டி ஒன்று, கனவுறு மரக்குட்டி ஒன்று வைக்கப்படுது. ரைட், ஒரு கிடை மேசை ஒன்றா போடும். ரைட், கிடை மேசை ஒன்றா போடும். ஒரு உயர்ந்த கனவுறு குட்டி ஒன்று வைக்கப்படுது. ரைட், ஓகே. ஒரு கனவுறு குட்டி ஒன்று வைக்கப்படுறது. அதில் திணிவு பார்த்தீங்கன்னா 800 கிராம். அப்போ திணிவை நீ சொல்லலாம் 800 கிராம். இப்போ 800 கிராம் திணிவுள்ள ஒரு பொருள் ஒரு கனவுறு குட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இப்போ முதலாவது கேள்வி, இம்மரக்குட்டியினுடைய நிறைய கான் புவியீர் பாரம்பரியங்கள் சொல்லியிருக்கான். ஜி = 10 மீட்டர் செகண்ட் -2 எடுக்க சொல்லி அவன் கேள்வியிலேயே சொல்லி போட்டான். இப்போ நிறைய கான் என்றால் இந்த திணிவுக்கு நிலைக்குதா கீழ் நோக்கி பூமி பிடிச்சிருக்கிற விசை தானே நிறை. அப்போ இந்த நிறைய நான் F வந்து வைக்கணும். சும்மா கதைக்கு சொல்லுவேன். பூமி பிடிச்சிருக்க போகிற விசை தானே நிறை. இப்போ நிறைய கண்டுபிடி என்று கேட்டால் நிலைக்குதா கீழ் நோக்கி எப்சமன் பிரயோகிச்சால் இந்த குட்டிக்கு கனவுறு குட்டிக்கு எப்சமன் பிரயோகிச்சால் நியூட்டனை கதைக்கலாம் நாங்கள் ரைட் பிரயோஜனை நிறைய கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்சமன் எனக்கு திணிவை பார்த்தீங்கன்னா கிராமில் வச்சுக்கிறான். திணிவை நாங்கள் கிலோகிராமில் வச்சுக்கலாம் ஈஸி. அப்போ கிராம் எப்படி கிலோகிராமை மாற்றுறது? அதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு. ரைட், அப்போ 800 ஒரு 1000ஆல் பிரித்தால் எனக்கு கிலோகிராம் வரும். 800 1000ஆல் பிரித்து கிலோகிராமில் காய்ச்சி போட்டேன். அடுத்த புவியீர் பாரமுறைகளை அவன் 10 எடுக்க கேள்வியில் சொல்லி போட்டான். மீட்டர் செகண்ட் -2. இப்போ இந்த வட்டிப்போட பார்த்தீங்கன்னா 10,000 கிடக்கு, அங்கே மேலே 200 10 தட்டிப்போட போடலாம். 8 கேட்கலாம். ரைட், அப்போ F = 8 நியூட்டன். திசை கதைக்கும் நிறையன்றது என்ன? பூமி பிடிச்சிருக்கிற விசை. பூமி எந்த திசையில் பிடிச்சிருக்கும் பொருள் இல்லாது லேக்குதா கீழ் நோக்கி. அப்போ லேக்குதா கீழ் நோக்கின திசையில் 8 நியூட்டன் என்ற விசையை கதைச்சியண்டா சரி. அப்போ இந்த பொருளின் நிறைய விளவு 8 நியூட்டன். ஓகே, ஓகே. அடுத்த கேள்வி 2வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், மரக்குச்சியின் மீது மேசை உயற்றப்படும் விசை மரக்குட்டியின் நிறைக்கு சமம். அதுக்காக சரிதானே. இப்போ மரக்குத்தி ஒரு மேசையில் கொண்டு வைக்கிறான்னு சொன்னால் மரக்குத்தி போய் இந்த மேசையை அடிக்க போகும். மேசையை போய் உயற்றப்படுகிற விசை அமர்த்த போது அந்த அமர்த்துற விசை அந்த பொருளை நிறைக்கு சமம். எவ்வளவு நிறையோட பூமி பிடிச்சிருக்கோ அதுதான் போய் மேசையில் அமர்த்த போகும். அப்போ அந்த கதை சரி. அப்படி சமன்னு சொல்லி போட்டார். மேசையின் மூலம் மரக்குட்டி மீது உயரப்படும் மறுதாக்கம் என்ன? கேள்வி ஒன்று கேட்டது மறுதாக்கம் என்ன? தாக்கம் ஒன்று நடந்தால் அதுக்கு மறுதாக்கம் இருக்க மாட்டேன். நியூட்டன கதை. அப்போ நியூட்டனை ஃபிசிக்ஸில் கிளியராக சொல்கிறான், ஒரு தாக்கம் நடந்தால் அந்த ஒவ்வொரு தாக்கத்துக்குமே சமனம் எதிர்மா மறுதாக்கம். அப்போ தாக்கம் இப்படி F என்ற விசையோட தாக்கினால் அதுக்கு சமனான மறுதாக்கம் மேல் நோக்கி தாக்கம் என்றது நியூட்டன கதை. அப்போ மறுதாக்கம் என்னன்னு கேட்டால் ரியாக்ஷன் சமன்
8 நியூட்டன் லைக் மேல் நோக்கி பரமல சமன் திசையில் இருந்தால் ஒரு மரதாக்கத்தை கொடுக்கும் நியூட்டன் கதைப்படி ரைட் ஓகே அப்போ அடுத்த மூன்றாவது மேலே பியில் நீ பெற்ற தோற்றப்பாட்டுக்குரிய இயக்கம் தொடர்பான நியூட்டனை விதிக்காத சிம்பிள் மரதாக்கம் என்றாலும் இங்கே நியூட்டன கதை தான் நியூட்டன மூன்றாவது விதி என்று எழுதினா சரி நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி மூன்றாவது விட நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி என்று எழுதினா சரி அல்லது ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமணம் எதிரமா மரதாக்கம் இருக்க மாட்டேன் காட்சிண்டா சரி ஓகே அப்போ அந்த கேள்வியை பார்த்துரும் ஓகே அடுத்த கேள்வி இப்போ ரெண்டாவது பாட்டு கேள்வி அந்த கேள்வி நான் செஞ்சு காட்டுறேன் ஓகே ரெண்டாவது பாட்டில் ஒரு கேள்வி கேட்குறான் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு மரக்குட்டி மேசை மீது மரக்குட்டியான ஒரு மேசை மீது கிடையாக இயங்குவதற்கு ஏபி ஆகிய புள்ளிகளில் எதில் ஒரு விசையை பிரயோகித்தல் உகந்ததாகும் ரைட் ஒரு கிடை மேசை ஒன்று இருக்குது ரைட் ஒரு கிடை மேசை ஒன்று இருக்குது மேசையில் வந்து ஒரு பொருள் ஒன்றை வச்சிருக்கிறான் உயர்ந்த கனவு குட்டி என்ற வச்சிருக்கிறான் ரைட் இந்த பொருளை வச்சிருக்கிறான் ரைட் ஓகே இந்த புள்ளி பி என்று கிடக்கு இந்த புள்ளி ஏ என்று கிடக்கு ரைட் இங்கே நோக்கி எக்ஸ் என்ற ஒரு விசையோடு எடுக்கிறாரு ரைட் ரெண்டு இடத்துலையும் காட்டி கிடக்கு ரைட் ஓகே இந்த இடத்துல இதைத்தான் நோட் பண்ண வேணும் இந்த இடத்துல எஃப் என்று சொல்லி ஒரு விசை இருக்குது ரைட் ஓகே ஒரு ஒன்றில் காட்டப்படுவது ஒரு ஒன்று ரைட் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு மரக்குட்டி மேசை மீது கிடையாக இயங்குவதற்கு மரக்குட்டி இதுதான் மரக்குட்டி ரைட் மரக்குட்டி இது மேசை ரைட் மேசை மீது மரக்குட்டி கிடையாக இயங்கணும் இஞ்ச முன்னா போக வேணும் கிடையாக இயங்க வேணும் ரைட் ஓகே கிடையாக இயங்குவதற்கு ஏபி ஆகிய புள்ளிகளில் எதில் ஒரு விசையை பிரயோகிப்பது பொருத்தமானது ஏபி என்ற ரெண்டு புள்ளிகள் இந்த மரக்குட்டியில் ரெண்டு புள்ளிகளுக்கு ஏ என்றது இந்த புள்ளி பி என்றது இந்த புள்ளி இந்த ரெண்டு புள்ளியிலையும் எந்த புள்ளியில் பிடிச்சு இழுக்கிறது எனக்கு அந்த குட்டியை கிடையாக இயங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த புள்ளியில் பிடிச்சு இழுக்கிறது சரியாக இருக்கும்னு கேட்டால் நீ எழுதணும் புள்ளி ஏயில் புள்ளி ஏயில் பிடிச்சிருந்தா தான் கிடையா இருக்கிறது ஈஸியாக இருக்கும் அடுத்தது காரணம் கேட்குறான் அடுத்த கேள்வி கேட்குறான் நீ எந்த புள்ளியை சொல்லியோ அந்த புள்ளிக்கு காரணம் எழுத வேணும் ஏ என்ற புள்ளியை சொன்னால் என்ன காரணம் ஏன் அதுக்கு ஏ என்ற புள்ளி தான் உகந்ததுன்னு நான் சொல்கிறேன் ஒரு கதையை சும்மாவே கூட விஞ்ஞானத்தில் ஒரு கதையை சும்மாவே கூட ரைட் காரணத்தோட கைக்கணும் அப்போ ஏ என்ற புள்ளியில் பிடிச்சி இழுக்கிறேன்னு சொன்னால் இங்கே பேர எதிர் திசையில் இஃப் என்ற ஒரு உராய்வு விசை தான் ஆக்குது எந்த ஒரு விஷயம் நாங்கள் உராய்வு சம்மந்தமாக படிச்சு நாங்கள் ஒரு பொருள் ஒரு ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில் தொடுகையில் இருக்கிற ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில் ஒரு மேற்பரப்பு சார்ந்து இன்னொரு மேற்பரப்பு இயங்க ஆரம்பிக்கக்குள்ள ஒரு உராய்வு தொழிற்படும் அப்போ இதை போகலாம் பின்னோக்கி எஃப் என்ற ஒரு உராய்வு விசதாக போகுது ஏ என்ற இந்த புள்ளியில் வச்சு நான் பிடிச்சி இழுத்தா எனக்கு கிடையா இருக்கும் அந்த மேசையில் இந்த பொருள் வந்து கிடையா இயங்க வேணும் நான் பியில் பிடிச்சிருந்தா என்ன நடக்கும் ஏயில பிடிச்சிருக்கணும்னு சொல்றேன் பியில பிடிச்சிருந்தா என்ன நடக்கும்னு கேட்டால் ரெண்டு விசைகள் உராய்வென்ற விசைக்கும் இந்த பி என்ற இடத்துல நான் பிடிச்சிருக்க போற விசைக்கும் இடைப்பட்ட ஒரு செங்குத்து தூரம் ஒன்று கிடைக்குது அந்த தூரத்தால் ஒரு இணை உருவாக்கப்படும் சமனான விசைகள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தாக்கினால் அந்த இடத்துல ஒரு செங்குத்து தூரம் இங்கே வந்து இந்த ரெண்டு விசையாலையும் ஒரு திரும்பலை ஏற்படுத்தும் அதாவது அந்த மேசையில பொருள் கவலை பார்க்கும் கிடையா இயங்காது கேட்ட கேள்வி கிடையா இயங்க வேணும் அப்போ கிடையா இயங்க வேணும் என்றால் புள்ளி பியில கொடுத்தா கிடையா இயங்காது பொருள் கவலை பார்க்கும் ஆகவே ஏயில கொடுக்குறதான் பொருத்தமானது கிடையா இயங்கும் கிட்டத்தட்ட ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சின்ன தூரம் இருந்தாலும் கிட்டத்தட்ட பியை விட ஏ பொருத்தமாக கிடைக்கும் அப்போ ஏ தான் பொருத்தமானது என்ன காரணம்னு கேட்டால் பொருளை கவலாமல் கிடையா இயக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ரைட் ஓகே அந்த கதையை காய்ச்சி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே மேலே ஏபி ஆகியவற்றில் உயர்ந்த அந்த கேள்வி நான் அப்படியே பார்க்குறோம் பாருங்க ஓகே மேலே ஏபி ஆகியவற்றில் உகந்த புள்ளியில் ஒரு நியூட்டன் தராசை இணைத்து படிப்படியாக அதிகரிக்கும் ஒரு கிடை விசை எஃப் எக்ஸ் பிரயோகிக்கப்பட்டது விசை எக்ஸுக்கு எதிராக மரக்குட்டி மீது உயர்த்தப்படும் உராய்வு விசை எஃப் வரைவுபடுத்தப்பட்டது அப்போது ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ள வரைவு கிடைத்தது ரைட் இந்த கேள்வி நாங்கள் செஞ்சுவோம் ரைட் ஓகே இப்போ இந்த பொருளில் நாங்கள் இப்படி எழுதி போட்டோம் இந்த இடத்துல இந்த கேள்விக்கு நாங்கள் இப்படி எழுதி போட்டோம் ஏ என்ற புள்ளியில் தான் விசையை கொடுக்குறது பொருத்தமானு காய்ச்சிட்டோம் என்ன காரணம்னு கேட்டால் பியில் கொடுத்த மாட்டா பொருள் கவலை பார்க்கும்ன்றதை காய்ச்சிட்டோம் ரைட் அப்போ இந்த ஏ என்ற இடத்துல புள்ளி எக்ஸ் என்ற ஒரு விசையை கொடுத்து இழுக்க போகிறேன் இழுத்தா எஃப் என்ற ஒரு உராய்வு இங்கே படத்தில் காட்டின மாதிரி எஃப் என்ற ஒரு உராய்வு இருக்க போகுது ரைட் இந்த இடத்துல உராய்வு இருக்க போகுது எஃப் என்ற உராய்வு இருக்க போது படத்தில் அவங்க எக்ஸ் எழுதியா ரைட் இப்போ என்ன கேள்வி என்ற அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா மேலே ஏபி ஆகியவற்றில் உகந்த புள்ளினா என்ன ஏ என்ற புள்ளி தான் ரைட் அப்போ ஏ என்ற புள்ளியில் ஒரு நியூட்டன் தராசை இணைச்சு இந்த இடத்துல ஏ என்ற புள்ளியில் ஒரு நியூட்டன் தராசை இணைச்சு நாங்கள் பிரயோகிக்கப்படுற விசையை அளக்க போகிறோம் ரைட் எவ்வளோ விசையோட பிடிச்சி இழுக்கிறான்றதை நியூட்டன் தராசை வச்சு அளக்க போகிறேன் விசை எக்ஸுக்கு எதிராக மரக்குட்டி மீது உயர்த்தப்படும் உராய்வு எஃப் என்றது இங்கே உராய்வு என்ன உராய்வு எஃப்ன்றது வரைவுபடுத்தப்பட்டிருக்கு அப்போ வரைவு தான் இங்கே மெயின் வரைவை வடிவாப்பார் வரைவில் இருந்து தான் கேள்வி கேட்குறாங்க இப்படி ஒரு வரைவு கிடைச்சிட்டு தான் இப்போ ஏ பாட் கேள்வி என்னன்னு சொன்னால்
மரக்குற்றி மீது உயர்த்தப்படும் விசை எக்ஸ் ஆனது 3 நியூட்டனாக இருக்கும்போது மரக்குற்றி மீது உயர்த்தப்படும் உராய்வு விசைக்கு வழங்குற பெயர் என்ன? உராய்வு சம்பந்தமான விஷயத்தில் நாங்கள் நிறைய கதைச்சினாங்க. உராய்வு விசைன்றது ஒரு மேற்பரப்பு சார்ந்து இன்னொரு மேற்பரப்பு இயங்க ஆரம்பிக்கும் போது அது போகணா பண்ணுறது இயங்க விடாம பண்ணுறவர் தான் உராய்வு. அப்போ உராய்வுன்றது கட்டாயம் தொடுகை நடக்க வேண்டும். ரைட்? சில தொடுகையான சில பேர் மேற்பரப்புகள் தொடுகை நடக்கணும்னா அப்போ ஆணும் பெண்ணும் தொடுறது அதை பற்றிலாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் இருக்குது, பயாலஜிக்கல் சயின்ஸில் இருக்குது, நாங்கள் படிப்போம் அது கிளியர். ரைட்? அப்போ ஆண் பெண் தொடுகை எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் நாங்கள் முதலாவது உராய்வு ஒன்று நடக்கணும் என்றால் கட்டாயம் தொடுகை நடக்க வேண்டும். 2 மேற்பரப்பு, எந்த 2 மேற்பரப்பு ரைட் தொடுகை நடக்க வேண்டும். அப்போ 2 மேற்பரப்புகள் ஒன்று தொட்டு ஒன்று சார்பையினோடு இயங்கக்குள்ள அதை இயங்க விடாமல் பண்ணுறவர் தான் உராய்வு. ரைட்? ஓகே, காய்ச்சிட்டு இந்த இடத்துல இந்த வரைவுபடுத்தி இருக்கிறேன். கொடுக்குற விசைக்கு போக விடாமல் உராய்வு வரைவுபடுத்தி கிடக்கு. அவன் கேட்குற கேள்வி 3 நியூட்டன், நீ பிரயோகிக்கப்படுகிற விசை 3 நியூட்டன். அப்போ எக்ஸச்சில் அதான விசையை பிரயோகிக்கிறான். அந்த இடத்துல 3 எடுத்து இந்த இடத்துல 3 கூடாது, அந்த 3 எடுத்து கொண்டு போய் அப்படியே விரைவில் எடுத்து இங்கே எழுத்துன்னு சொன்னால் 3 இருக்குது. அப்போ பிரயோகிக்கப்படுகிற விசையும் இங்கே 3 இருக்குது, கொடுக்கப்படுற உராய்வு விசையும் இங்கே 3 இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பொருள் ஓய்வில் இருக்குது. அதாவது நீ கொடுக்குற விசையும் 3, உராய்வு விசை 3 என்றால் அங்கே விளைவுள்ள ஒரு விசையும் இல்லை. அப்போ அந்த பொருள் நிலையாக இருக்குது. நிலையாக இருக்கிற பொருளை தாக்குற உராய்வு விசைக்கு என்ன பெயர்? நிலையியல் உராய்வு விசை. ஆகவே இந்த இடத்துல விடையக்கூடும். இந்த கேள்விக்கு விட நிலையியல் உராய்வு விசை. உராய்வு விசைக்கு வழங்கும் பெயர் தான் கிடையாது. என்ன பெயர் உராய்வு விசைக்கு? நிலையியல் உராய்வு விசை. ஏண்டா பொருள் நிலையாக இருக்கும். விளைவுள் விசை 0, உராய்வு விசை 3, கொடுக்குற விசை 3, அவள் விளைவுல ஒன்றுமே இல்லை. ஆகவே பொருள் நிலையாக இருக்க போது நிலையாக இருக்கிற பொருளை தாக்குற உராய்வு நிலையில் உராய்வு. சிம்பிள். ரைட்? அப்போ காட்சி கொடுப்போம். அடுத்தது வரைவில் காட்டப்பட்டுள்ளவாறு மரக்குடி மீது உயரப்படும் எல்லை உராய்வு விசை. என்ன எல்லை உராய்வு? என்ன மேக்சிமம் கொடுக்கக்கூடிய உராய்வு, மேசை தாங்கக்கூடிய உராய்வு. எவ்வளவு நீ எவ்வளவு கொடுத்து இழுத்தாலும் மேசை போக விடாமல் பண்ணும். இந்த எதிர் திசையில் மேசை போக விடாமல் பண்ணும். எவ்வளவுக்கு வரைக்கும் பண்ணும் என்று கேட்டால் இந்த வரைவில் பார்த்தீங்கன்னா உயர்ந்தபட்ச பெருமானம், உராய்வு விசையினுடைய உயர்ந்தபட்ச பெருமானம் வரைவு எவ்வளவு வரைக்கும் போயிருக்கணும். இந்த வரைவின் வழியே போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எழுத்துக்கொண்டு வந்து என்றால் 4. ஆகவே 4 நியூட்டன் உராய்வு விசை. எல்லை உராய்வு விசை எவ்வளவு கேட்டால் இந்த இடத்துல 4 நியூட்டன். எல்லை உராய்வு விசை 4 எந்த திசையில் இருக்கும்? எதிர் திசையில். அம்புக்குறி காட்டி உராய்வு அம்புக்குறி. ரைட்? ஓகே, அப்போ 4 நியூட்டன் விசை தான் எல்லை உராய்வு. எல்லை உராய்வு உராய்வு சம்பந்தமாக படிச்சுட்டு, அதாவது என்ன ஒரு பொருள் இயங்க போது இயங்க விட பண்றவர் மேக்சிமம் எவ்வளவு தாங்குவார், மேக்சிமம் கொடுக்கக்கூடிய விசை, உராய்வு இழுத்து பிடிக்கக்கூடிய விசை, மேக்சிமம் பிடிக்கக்கூடிய விசை தான் எல்லை உராய்வு. அதை காய்ச்சிட்டு 4. ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு பெரிய மரக்குட்டியை ஒரு சமதள கரட்டு மேற்பரப்பு வழியை இழுத்துக்கொண்டு செல்ல வேண்டி இருக்குது. ரைட்? ஒரு பெரிய மரக்குட்டி ஒன்று சமதள கரட்டு மேற்பரப்பு வழியை இழுத்துக்கொண்டு போக வேண்டி இருக்குது. ரைட்? ஓகே, இவ்விரு மேற்பரப்புகளுக்கு இடையே உள்ள உராய்வை குறைப்பதற்கு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட 2 முறை எழுது. உராய்வை குறைச்சு பயன்பெற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ரைட்? ஓகே, நாங்கள் இந்த கணக்கில் பார்ப்போம். உராய்வை குறைச்சு பயன்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரைட்? ஓகே, நாங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு கரட்டு மேற்பரப்பா, இப்படி ஒரு மேற்பரப்பு கரட்டு மேற்பரப்பு ஒன்று கிடாது. ரைட்? ஓகே, கரட்டு மேற்பரப்பு ஒன்று கிடாது. இந்த இடத்துல ஒரு பொருள் ஒன்று கிடாது, ஒரு பெரிய மரக்குட்டி ஒன்று கிடாது, பெரிய துணிக்குள்ள ஒரு மரக்குட்டி ஒன்று கிடாது. ரைட்? ஒரு பெரிய மரக்குட்டியா. ரைட்? இந்த பெரிய மரக்குட்டியை வந்து நான் இந்த கரட்டு மேற்பரப்பு வழியே எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொன்னால் எனக்கு கஷ்டம். ஏன்னா துணிவும் பெருசு, பெரிய மரக்குட்டியில். அப்போ பெரிய மரக்குட்டியை ஒரு கரடுமுறையான மேற்பரப்பு நான் எடுத்துக்கொண்டு போகிறது எனக்கு கஷ்டம். அவன் என்ன கேட்குறான்? ஈஸியாக எடுத்துக்கொண்டு போகணும்டா, என்ன செய்ய வேணும்? அதுதான் விஞ்ஞானம். ரைட்? புரிஞ்சுக்கொள். விஞ்ஞானம் படித்தவன் ஈஸியாக விட சொல்லுவான், அன்றாட வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பான். ரைட்? ஓகே, அப்போ விஞ்ஞானத்தை கிளியராக நீ எடுத்துக்கொள். இந்த கிளி ஈஸியாக தீர்வு கொடுக்கலாம். பாரு, கரடுமுறையான மேற்பரப்பு கொஞ்சம் கரடுமுறையாக கிடக்கு. ஆனால் பொருளை பார்த்தீங்கன்னா பெரிய துணி உள்ள பொருள், பெரிய பொருள் எடுக்க போகிற கரடுமுறையான மேற்பரப்பு. என்ன செய்தால் ஈஸியாக எடுக்கலாம்? ஒன்றிலிருந்து வேறுபட்ட முறையை சொல்லி என்ன செய்தால் கரடுமுறையான மேற்பரப்பை தட்டி ஒப்பமாக்கணும். உப்பமாக்கினால் ஈஸியாக போகும். உப்பமாக்க செய்யலாம். அது நிறைய வேலை, அலவாங்கல் எடுத்து மம்படியில் எடுத்து குத்தி அதை ஒரு சமதள மீன்பரப்பை இல்லை ஒப்பமான மீன்பரப்பை மாற்றணும். அப்படி ஒரு முறையை நீ சொல்லலாம். அது கொஞ்சம் கடினமான வேலை. ஆனால் படித்தவனுக்கு இப்படி செய்வானா? சிம்பிளாக யோசிப்பான். படித்தவன் சிம்பிளாக யோசிப்பான். என்ன செய்வான்? அந்த மேற்பரப்புக்கு மேலே சில போலைகளை போடுவான். இந்த மாவல் அடித்து விளையாடுவோம், 90s கிட்ஸுக்கு தெரியும். இந்த மாவல் அடித்து அந்த போலைகளை மேற்பரப்புக்கு மேலே போடுவான். இன்னும் அதுக்கு மேலே இன்னொரு இடத்துல ஒரு போலையை போடுவான். இப்போ போலைக்கு மேலே உருட்டு, மரக்குட்டிய போலைக்கு மேலே உருட்டு, எவ்வளோ ஈஸியாக போகும். இப்போ தொடுகை உள்ள மேற்பரப்புகள் என்னென்ன? மரக்குட்டியும் அந்த போலையினுடைய மேற்பரப்பு என்ன மாதிரி? ஒப்பமானது, சாஃப்டானது. ரைட்? அந்த மேற்பரப்பு மேலே அந்த குட்டியை அசைக்க போகிற அப்போ என்ன ஈஸியாக என்னால் கொண்டு போய் உராய்வை குறைக்க முடியும். அப்போ இந்த இடத்துல உராய்வு குணகம் மேற்பரப்புடைய தன்மையை மாற்றி மியூவனி குறைச்சு உராய்வை குறைச்சு அந்த பொருளை அசைக்க போகிற. ஏன்னா பொருளுடைய திணிவை மாற்றிடாது. 200 கிராம் பெரிய குட்டினா குட்டி அதை மாற்றிடாது, அதை வெட்டி 2 துண்டாக்கிடாது. அதை ஆக்காமல் நான் 2 போலையில் போட்டு, இந்த கரடுமுறையான மேற்பரப்புகளை 2-3 போலையில் போட்டு இப்போ போலையில் வச்சு விட்டுறது எனக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ ஒன்று வேறுபட்ட முறை இன்னொரு, அல்லது மேற்பரப்பை தட்டி ஒப்பமாக்கி நிறைய வேலை, அது கஷ்டமான வேலை. அல்லது வேறு என்ன செய்யலாம்? எண்ணெயை பூசலாம், இல்லை கிரீஸை பூசலாம். கிரீஸை பூசலாம் அந்த கரடுமுறையான மேற்பரப்புக்கு மேலே கிரீஸை பூசலாம், எண்ணெயை பூசலாம். வளர்க்கக்கூடிய மசகிடும் பதார்த்தங்கள்னு சொல்லக்கூடியது எண்ணெய் கிரீஸுகளை பூசி அதுக்கு மேலே அந்த குட்டி வச்சு தள்ளினா ஈஸியாக தள்ளி கொண்டு. அப்போ உராய்வை குறைச்சு பயன்படுகிற சந்தர்ப்பம். அதில் இந்த ரெண்டு வேறு முறை, ஒன்று கேட்டால் 2 முறை. ஒன்று போலையை வச்சு உருட்டி கொண்டு போ, அல்லது குண்டு பூதிகளை வச்சு உருட்டி கொண்டு போ, அல்லது எண்ணெய் கிரீஸுகளை பூசு, அல்லது இந்த மேற்பரப்பை தட்டி ஒப்பமாக ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா சரி. ரைட்? ஓகே, கேள்வி போவோம். அடுத்த கேள்வி. ஓகே, பாரு.
மேலே குறிப்பிடப்பட்ட மரக்குட்டியின் திணிவு 200 கிலோ. யோசிச்சுப்பார், 200 கிலோ வெட்டியாம், அவ்வளோ ஈஸியாக தள்ளலாமா? ரைட், ஓகே. 200 கிலோ ஆகும். அதன் மீது ஒரு சமனரவு விசை 100 நியூட்டனை பிரயோகிக்கும் போது விசையின் திசையில் மரக்குட்டியின் ஆர்முடுகளை எழுது. அப்போ இந்த கிளியை செய்யும். 200 கிலோகிராம் திணிவுக்கு 100 நியூட்டன் விசையை கொடுத்தா என்ன மாதிரி ஆர்முடுகும் நியூட்டன்ட கதை தான் இங்கே வரப்போகுது. ரைட், ஓகே. ஓகே, இந்த கிளி என்ன செய்ய போகிறேன், அந்த குட்டி, அந்த மரக்குட்டி நம்ம பார்த்த கேள்வியில் மரக்குட்டி அந்த மேற்பரப்பில் வந்து ஒரு மரக்குட்டி இருக்குது, பெரிய மரக்குட்டி வச்சுருக்காங்க. அப்போ 200 கிலோன்னு சொல்லி போட்டான். 200 கிலோ மரக்குட்டிக்கு 100 நியூட்டன் சமனரவு விசை கொடுக்கப்படுது. அந்த 100 நியூட்டன் விசையை யாருமே சமப்படுத்துது, சமனரவு விசை. 100 நியூட்டன் விசையை கொடுத்தால் அந்த பொருள் ஆர் முடுக்கும். எந்த ஒரு திணிவுக்கும் விசையை கொடுத்தா ஆர் முடுக்கும்ன்றது நியூட்டன் கதை. விசை கொடுத்தா அந்த பொருள் அசையும், அதான் நியூட்டன் கதை. ரைட், ஓகே. எந்த இடத்துல ஆர் முடுக்கும், எந்த பக்கம் விசையை கொடுக்கும் அந்த பக்கம் பொருள் அசையும். அப்போ அங்கே முன்னூறு ஆர் முடுக்கும். அப்போ நியூட்டன் விதியை போடு, எப்சமன் எம்ஏ அந்த திசையில் அசையா போகுது. விசை கொடுக்க போகிற அந்த திசையிலே இருக்கிற 100 நியூட்டன். திணிவு எவ்வளவு? 200 கிலோ. 200 கிலோ திணிவு. ஏர் முடுகல். உனக்கு ஏர் முடுகல்லாம் விளையாண்டு கேட்டது. ஏர் முடுகல் சமன் இந்த 100 பிரிச்சு எப்படின்னா 100 பிரிச்சு எவ்வளோ? 0.5 மீட்டர் செகண்ட் -2 எந்த திசையில் இருக்கும்? பொருள் அசைகிற திசையில் இருக்கும். ரைட், பொருள் எங்கே முன்னா அசையும், எந்த முன்னா விசையை கொடுத்து அங்கே முன்னா அசையும், அங்கே முன்னா தான் உனக்கு ஏர் முடுகலும் இருக்கும். 0.5 மீட்டர் செகண்ட் -2 கொடுத்தா சரி, அல்லது அரை மீட்டர் செகண்ட் -2 கொடுத்தா சரி. அப்போ இந்த கிளை செஞ்சாங்க. ரைட், ஓகே. ஓகே, அடுத்த விஷயத்தை பார். அம்மரக்குச்சி மேலே குறிப்பிட்ட சமனரவு விசையங்கள் 4 மீட்டர் தூரம் இயங்குது. அந்த விசையை கொடுத்து அப்படியே தள்ளி கொண்டு போய் எனக்கு 4 மீட்டர் தூரம் அந்த பொருளை தள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் பலித வேலை, அதாவது யூசேஜ் ஒர்க்லேயே நிறைய இருக்குது. ஒர்க்கை பற்றி நாங்கள் பின்னுக்கு படிப்போம். ரைட், அடுத்த வேலை வேலு சக்தி என்ற ஒரு பாடங்களை நாங்கள் அதை பற்றி கிளியராக படிப்போம். ஒர்க் அண்டாயின், மெக்கானிக்கல் ஒர்க் அண்டாயின், எலக்ட்ரிக்கல் ஒர்க் அண்டாயின், அதை பற்றிலாம் கிளியராக நாங்கள் படிப்போம். அப்போ அந்த ஒர்க் 4 மீட்டர் தூரம் அந்த பொருளை தள்ளக்கூடிய மாதிரி இருந்தால் அவ்வளோ ஒர்க். பலித ஒர்க்னு சொன்னால் உங்களுக்கு யூசேஜான ஒர்க் எவ்வளவு, எனக்கு பயன்படக்கூடிய மாதிரியான வேலை எவ்வளவுன்னு கேட்டால் அது சிம்பிளாக முடியாது. விசையின் தூரத்தால் பிரிக்கிறேன். விசை எவ்வளோ விசையை கொடுத்து தள்ளுறியோ, எவ்வளவு தூரம் அந்த பொருள் போகுதோ விசையை தூரத்தால் பிரிக்கிறா வேலை வரும். அதை நாங்கள் அடுத்தடுத்த விளக்கத்தில் பார்ப்போம். இது சும்மா இந்த கேள்வி செய்யறதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல எப்படி செய்யணும் என்றால் நான் கேள்வி செய்யறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒர்க்னு சொன்னால் டபுள் ஒர்க்னு குறிப்போம். F×D தான் ஒர்க். ரைட், கொடுக்குற விசை எவ்வளோ விசையை கொடுத்து வரேன்? 100 நியூட்டன் கொடுத்து வரேன். அப்போ 100 நியூட்டனை கொடுத்து எவ்வளோ தூரம் தள்ளி 4 மீட்டர் தூரம் தள்ளணும். ஆகவே 400 யூலண்டு கொடுத்தீங்கன்னா சரி, ஒர்க் இன் அளவு யூல். அப்போ 400 யூலண்டு கொடுத்தா இது வேலை பற்றி நாங்கள் பின்னுக்கு நாங்கள் கிளியராக படிப்போம். கேள்வி செய்யறதுக்காக நான் சொன்னேன். ரைட், ஓகே. அப்போ வேலை எவ்வளோன்னு கேட்டால் 400 யூலண்டு காய்க்கலாம். ரைட், ஓகே. இப்போ பாரு, கடைசியாக பி பாட்டில் ஒரு கேள்வி இருக்குது. ஒரு சாவியை பயன்படுத்தி ஒரு சுரையாணி இறுக்கப்படும் சந்தர்ப்பம். சாவியை பயன்படுத்தி ஒரு சுரையாணியை இறுக்க போகிறார். ரைட், அப்படி ஒரு சந்தர்ப்பம் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. அதில் முதலாவது கேள்வி பாரு. அவ்வுருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி சாவியின் கைப்பிடி மீது உயர்த்தப்படும் விசையின் திருப்பத்தை SI அலகுகளில் காண். ரைட், அவ்வுருவில் தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி சாவியின் கைப்பிடி மீது உயர்த்தப்படும் விசையின் திருப்பத்தை SI அலகுகளில் காண். ரைட், ஓகே. இந்த புள்ளி பற்றி அப்போ நான் விசை திருப்பம் மழை அப்படின்னு படித்தாங்களே என்ன கடந்த வகுப்பில், இந்த புள்ளியில் நான் திரும்ப போதும் அந்த புள்ளியில் ஒரு ஃபிங்கரை வச்சுட்டு விசை எங்கே முன்னா தாக்குதோ அங்கே முன்னா திருப்பம். அப்போ இந்த திசையில் தான் விசை திருப்பம் இருக்க போகுது. ஏன்னா இந்த புள்ளியில் வச்சு இந்த 10 நியூட்டன் விசையோட நான் திருப்புறேன், அந்த திசையில் திருப்புறேன், இதில் வச்சு தள்ளுறேன், அம்புக்குறி காட்டுற திசையில் தள்ளினா எனக்கு இப்படி ஒரு சுழற்சி தான் வருது. அப்போ இந்த பக்கம் தான் பொருள் திரும்ப போகுது. அது என்ன கேட்குறான்? SI அலகுகளில் காணும். அப்போ எல்லாத்தையுமே SI அலகுகளில் போட்டால் சரி. ட்ரோ சமன் F×D, திருப்பம் வந்து விசை தர செங்குத்து தூரம். ரைட், அப்போ ட்ரோ சமன் கொடுக்க போகிற விசை எவ்வளவு? 10 நியூட்டன் விசை. ரைட், எவ்வளவு தூரம்? 30 சென்டிமீட்டர் என்ற தூரம். சென்டிமீட்டரா மீட்டர்லாம் ஆகிக்கணும். அப்போ 30 × 100 மீட்டர். 30 × 100 மீட்டர். ரைட், 30 × 100 மீட்டர். 10 நியூட்டனை 30 × 100 ஆளை பிரிக்கிறேன். எனக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 10 விடலாம், இந்த இடத்துல உண்டு. ஆகவே 3 நியூட்டன் மீட்டர் ரெண்டு பேர். இந்த கேள்விக்கு விட 3 நியூட்டன் மீட்டர் ரெண்டு பேர். இந்த புள்ளி பற்றி இப்படி திரும்ப போகிறோம். ரைட், ஓகே. அடுத்த மேற்குறித்த உருவில் காட்டப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் சுரியாணி தலை எத்திசையில் சுழலும். எந்த திசையில் ஒரு திருப்பத்துக்கு திசை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல் சுழற்சி அச்சில் கொண்டு ஒரு விதியில் வைக்கணும். விசை தாக்குற புள்ளியில் வச்சு எந்த அம்புக்குறி காட்டுதோ அந்த திசையில் மற்ற விதியில் அசைச்சி என்று சொன்னால் அந்த பக்கம் தான் திருப்பம் நடக்கும். அதான் திசை கண்டுபிடிக்கிற முறை. ஒரு ஃபிங்கர் பெருவிதியில் கொண்டு போய் அந்த சுழற்சி அச்சில் வை, மற்ற இன்னொரு விதலால் அந்த விசை தாக்குற புள்ளியை அசை, அம்புக்குறி காட்டுற திசையில் அசை. அந்த விதல் அந்த விதல் எந்த பக்கம் அசைதோ அந்த பக்கம் தான் திருப்பம் இருக்கும். அப்போ அந்த பக்க திசையிலேயே நீ போடும். அப்போ எத்திசையில் சுழலும்னு கேட்டால் இது என்ன திசை? மணிக்கூடு சுற்றுற திசை. ஒன்று பரஞ்சொலி திசை என்று எழுதலாம், அல்லது மணிக்கூடு திசை என்று எழுதலாம். கடந்த வகுப்பில் பார்த்தா ரெண்டு திசை தான், மணிக்கூடு திசை அல்லது மணிக்கூடுக்கு எதிர் திசை, அல்லது இடஞ்சொலி திசை, பலஞ்சொலி திசை, ஏதாவது ஒரு திசையை சொல்லும். இந்த பக்கம் சுற்ற முடியாது, பலஞ்சொலி திசைன்னு நீங்கள் எதாவது வச்சுக்கொள்ளலாம். ரைட்டோ. அடுத்த கேள்வி, அச்சாவியை பயன்படுத்தி அதே 10 நியூட்டன் விசையை பிரயோகித்து அவ்விசையின் திருப்பத்தை கூட்டுவதற்கு ஒரு உகந்த முறை எழுது. இதுதான் சயின்ஸ். கேள்வி எல்லாமே பிரயோக ரீதியாக வருது. ரைட், ஓகே. அச்சாவியை பயன்படுத்தி இந்த சாவியை பயன்படுத்துகிற அதே 10 நியூட்டன் விசையை பிரயோகித்து, அப்போ விசை திருப்பத்தில் நாங்கள் ஒரு சமன்பாடு படிக்கிறோம். இதில் நாங்கள் செய்து காட்டுறேன். விசை திருப்பத்துக்கு ட்ரோ சமன் F × D என்று படிக்கிறாங்க. ரைட், ஒரு சமன்பாடு படிக்கிறாங்க.
விசை திருப்பம் சமன் விசை தர அந்த விசை தாக்குற புள்ளிக்கும் சுழற்சி அச்சுக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் தான் எஃப் இன்டு டி காய்ச்சி போட்டு ரைட். ஓகே, இப்போ 10 நியூட்டன் விசையை மாற்ற வேண்டாம். அதே 10 நியூட்டன். அப்போ இந்த விசை என்றவர் இங்கே மாற்றக்கூடாது. இவர் ஒரு மாறாத பெருமானம் 10 நியூட்டன் ரைட். இந்த விசையை மாற்றக்கூடாதான் ரைட். ஓகே, அதே 10 நியூட்டன் விசையை பிரயோகித்து விசையின் திருப்பத்தை கூட்ட வேணும். இப்போ விசையால் ஏற்படுத்தப்படுற திரும்பல் விளைவு நான் அதிகரிக்க வேணும். சமன்பாட்டுக்கு இஞ்சால இருக்கிற அந்த விசையினுடைய திரும்பல் விளைவு அதிகரிக்க வேண்டும் என்றால் சமன்பாட்டுக்கு அங்காலையும் ஏதாவது ஒரு அதிகரிப்பை செய்யணும். ஆனால் விசையை அதிகரிக்க இயலாது. 10 நியூட்டன் 10 நியூட்டன் அது மாறாது. கேள்வியில் சொல்லி அதே 10 நியூட்டன் விசையை பிரயோகித்து அவ விசையை நான் மாற்றிடாது. அதே 10 நியூட்டன் தான் அவரை மாற்றாம வச்சுக்கொண்டு இந்த செங்குத்து தூரத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு உகந்த முறையை சொன்னா சரி. விசை அதாவது சுழற்சி அச்சு இஞ்ச கிடாக்கு. இதான் சுழற்சி அச்சு. செங்குத்து தூரம் விசை விநியோகிக்கப்படுகிற புள்ளி இஞ்ச கிடாக்கு. இந்த தூரத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு நல்ல முறை ஒன்றை சொல்லு அண்டு கேட்டால் அப்படித்தானே கேட்டேன். ஒன்று ஏதாவது ஒரு முறையை நல்ல முறை ஒன்று சொல்லண்டா என்ன செய்யலாம்? ஒரு பிவிசி குழாய் எடுத்து இந்த சாவியில் பின்பக்கம் சொருவி விட்டீங்கன்னு சொன்னால் உனக்கு லென்த் கூடும். இது ஒரு பிவிசி குழாய்னு வை. அப்போ ஒரு பிவிசி குழாய் எடுத்து இந்த சாவியில் பின்பக்கத்தில் கொண்டு கொலை விட்டியான்னு சொன்னாங்க நல்ல ஃபிட்டாக இருக்கும். என்ன ஒரு நல்ல இப்போ இந்த சாவியில் விட்டத்தை ஒரு ஃபிங்கரால் 2 இன்ச்சோ 1 இன்ச்சோ அளந்து அது பெப் கொண்டு எடுத்து அந்த பெப் ஒருவேளை போகாமல் இருந்தால் நெருப்பில் வாட்டி அதை உள்ள போட்டு டக்குனு மேலே தண்ணியும் ஊற்றணும். இது வெப்பம் சம்மந்தமாக படிக்க எங்களுக்கு அது விளங்கும் ரைட். அப்போ அப்படி செய்யலாம். இதெல்லாம் சிம்பிளாக ரைட், சிம்பிள் டெக்னிக் தான் இது. அப்போ கொண்டு பிவிசி குழாயை நீ வச்சுன்னு சொன்னால் உனக்கு லென்த் கூடும், நீளம் கூடும். நீளம் கூடினா என்ன நடக்கும்? சமன்பாடு படி எங்களுக்கு நாங்கள் படித்த சமன்பாடு விசை திருப்பத்துக்கு சமன்பாடு படி நீளத்தை கூடினா அதாவது விசை பிரயோகிக்கப்படுகிற புள்ளியிலிருந்து விசை பிரயோகிக்கப்படுகிற புள்ளி இஞ்ச அடக்கு என்ன இங்கே தான் விசை பிரயோகிக்க போகிற. இப்போ விசை இஞ்ச பிரயோகிச்சேன்னு இப்போ பிவிசி குழாய் போட்டோம்னா அங்கே கொண்டு பிரயோகிக்க போகிற விசையை இப்போ சுழற்சி அச்சிலேருந்து விசைக்கு ஏற்பட்ட செங்குத்து தூரம் இப்போ கூட்டி முதல் இருந்த விட இப்போ கூட்டிட்டு என்ன நீளம் கூட்டிட்டு. அப்போ செங்குத்து தூரம் இப்போ கூட்டிட்டுன்னு சொன்னால் விசையை மாற்ற இல்லை. அதே 10 நிமிடம் விசையை கொடுத்தாலும் திரும்ப விளைவு எனக்கு கூடும். ஏன்னா செங்குத்து தூரம் கூட்டிடுது. அப்போ உகந்த முறை கொண்டு எழுதுன்னு கேட்டால் நீ இந்த சாவியினுடைய எட்ஜில் கொண்டு சாவியினுடைய விளிம்பில் கொண்டு போய் அதாவது இந்த சுரியானை கலட்டுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த சாவியினுடைய எட்ஜ் விளிம்பில் கொண்டு போய் ஒரு பிவிசி குழாய் இறுக்கமான ஒரு பிவிசி குழாயை பொருத்தினின்னு சொன்னால் பிவிசி குழாயுடைய நீளம் கூடும். நல்ல நீளமான ஒரு பிவிசி குழாய்னு சொல்லுவோம். நீளமான பிவிசி குழாயை கொழுவினின்னு சொன்னால் நீளம் கூடும். அப்போ அதே விஷயம் பிரயோஜனம் எங்களுக்கு திருப்பத்தை கூட்டலாம். ஈஸியாக கழட்டி விடலாம், திருப்பத்தை கூட்டலாம். அந்த விஷயத்தில் காட்சியண்டா சரி. ஓகே, இப்போ நாங்கள் வந்து 2018ஆம் ஆண்டு ஓலெவலில் உள்ள பாஸ் பேப்பர் கேள்வி கொஞ்சம் இங்கே பார்த்துருக்கோம். ஓகே, நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் 2018ஆம் ஆண்டு ஓலெவலில் வந்து ஒரு சில பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சுனாங்க. இன்னைக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கேள்விகளை பார்ப்போம் ரைட். ஓகே, இன்றைக்கி 2016ஆம் ஆண்டு ஓலெவலில் வந்து ஒரு கேள்வியோட சயின்ஸில் வந்து ஒரு கேள்வி, பி பார்ட்டில் ஒரு கேள்விகள் இருக்காங்க. அந்த கேள்வியை பார்ப்போம் ரைட். ஓகே, பின்வரும் உருக்களில் பிள்ளைகள் ஒரு பூங்காவில் விளையாடும் சில சந்தர்ப்பங்கள் காணப்படுது. நீங்கள் பூங்காக்கள், சிறுவர் பூங்காக்கள் அல்லது விளையாட்டு பூங்காக்கள், அந்த பூங்கா சம்மந்தமாக நீங்கள் போயக்குள்ள வெளியிடங்களுக்கு போயக்குள்ள சில சந்தர்ப்பங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க ரைட். சின்ன பிள்ளைகள் விளையாடுற சின்ன குழந்தை பிள்ளை விளையாடுற மாதிரி இந்த ஊஞ்சல் ஆடுறது, அந்த கீசோ மாதிரி அந்த ஆடு குதிரை ஆடுறது, அந்த மாதிரி புகையிறது சின்ன விளையாட்டு புகையிறது மாதிரி ஆடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பூங்காக்களில் பார்த்துருவீங்க. அது தொடர்பான ஒரு கேள்வி தான் சயின்ஸில் கேட்டிருக்காங்க ரைட். ஓகே, நாங்கள் இந்த கேள்வியை உடச்சு பார்ப்போம். ஒரு 1A ஒரு 1A ரைட். இந்த கேள்வி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் ரைட். ஓகே, ஒரு 1A இல்லைண்டா இந்த இடம், இந்த ஊஞ்சல் ஆடுற இடம் ஒரு 1A என்றது இந்த புள்ளியை ரைட். ஓகே, காணப்படுகிறவாறு பிள்ளை ஊஞ்சலில் சமநிலையிலும் ஓய்விலும் அமர்ந்திருக்கிறது. சமநிலை என்றா என்ன, ஓய்வு என்றா என்னன்றது நாங்கள் தெளிவாக பார்த்துட்டோம். என்ன விசைகள் சமநிலை சம்பந்தமாக தெளிவாக காய்ச்சிடும். சமநிலை என்றா என்ன, ஒரு டெட் பாடி மாதிரி ஓய்வில் இருக்கிறது, எந்த ஒரு ஆட்டம் அசை எதுவும் இருக்காமல் ஓய்வில் இருக்கிறது ரைட். ஓகே, ஊஞ்சல் சமநிலையிலும் ஓய்விலும் அமர்ந்திருக்கிறது. சந்தர்ப்பத்துக்குரிய விசை வரிபடம் ஒரு 1B காணப்படுது. அப்போ இந்த பி பாட்டில் வந்து இந்த பிள்ளையினுடைய அந்த வரிபடத்தில் காட்டிக்கலாம் விசைகள் எப்படி தாக்குது. 2 கயிறுலையும் F1 F2 என்ற விசை தாக்குது. இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு விசை, இந்த கயிற்றுல 2 கயிற்றுலையும் விசை தாக்குது. இந்த பிள்ளை இருக்கிறது, பிள்ளை இந்த திணிவு கீழே W கொண்டு தாக்குது, பூமி ஒடிச்சிருக்கிற விசை ரைட். ஓகே, ஆகியவற்றுக்கு இடையுள்ள தொடர்பை எழுது. இப்போ ஒரு 2 காணப்படுது. F1 F2 W ஆகியவற்றுக்கு இடையுள்ள ஒரு தொடர்பை எழுது. இங்கு F1 F2 ஆகியன கயிறுகளால் மேல் நோக்கி பிரயோகிக்கப்படும் விசைகளாக இருக்கும். அதே வேளை W என்று பிள்ளையினதும் ஆசனத்தினதும் நிறைய. அப்போ அந்த ஊஞ்சலுக்கு ஊஞ்சல் ஒரு ஆசனம் இருக்குது தானே, இந்த ஆசனத்தில் தான் ஒரு பிள்ளை இருந்தது, இந்த பிள்ளை இருந்தது ரைட். அப்போ இந்த பிள்ளைன மொத்த வெயிட்டும் தான் கீழே இருக்குதாம் W வந்து. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கயிறு பிடிச்சிருக்கிற விசைகள் 2ம் F1 F2 வந்து இருக்காம். அப்படி இருந்தால் இந்த தொடர்பு ஒன்று எழுத சொல்லி கேட்குறான் ரைட். என்ன தொடர்பு எழுதலாம்னா, நாங்கள் சமநிலையில் இருக்குது ஓய்வில் இருக்குதுனால் அந்த இடத்துல எந்த ஒரு விளைவுகளும் இருக்கக்கூடாது, விளைவுல எந்த ஒரு விசையும் தாக்கக்கூடாது. ஆகவே இங்கே தாக்குற விசைகளுடைய விளைவு விசை பூச்சியமாக இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும், கீழ் நோக்கி தாக்குற எல்லா விசைகளை கூட்டுறது மேல் நோக்கி தாக்குற எல்லா விசைகளை கூட்டுறதுக்கு சமனாக இருக்க வேணும். கீழ் நோக்கி யார் தாக்குற W என்ற விசை மட்டும்தான் தாக்குது. அப்போ அந்த W யாருக்கு சமனாக இருக்க வேணும், மேல் நோக்கி இருக்கிற 2 பேருக்கு F1 F2. அப்போ நீங்கள் ஒரு தொடர்பு கொண்டு எழுதலாம். இந்த ஓகே என்ன கேட்குறான், தொடர்பை தான் எழுதி கேட்டணும். அப்போ இந்த இடத்துல தொடர்பு நீங்கள் எழுதலாம். W சமன் F1 + F2. F1ஐயும் F2ஐயும் கூட்டினா W க்கு சமனாக இருக்கும்.
அந்த ஆசனத்தினுடைய திணிவு, அந்த மொத்த பிள்ளையினையும் ஆசனத்தினையும் மொத்த திணிவு தான் F1 F2 விசையை கூட்டுறதுக்கு சமனாக இருக்குது. ரைட். ஓகே, அப்போ ரெண்டு விசையும் கூட்டுறது இந்த Wக்கு சமனாக இருக்க மாட்டேன் தொடர்பு எழுதிங்களா? சரி, விளை ஓய்வில் இருக்குது தானே, சமநிலை இருக்குது தானே. ரைட். ஓகே, இப்போ பார் ரெண்டாவது கேள்வி. ஒரு ரெண்டில் நிறுத்தாடு வலை இந்த ஆடு இந்த கீசோன்னு சொல்லுவாங்க. இதை ஆடு குதிரை என்ன நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தான் இருக்கும். இந்த விளையாட்டில் நிறுத்தாடு வலையின் இரு பக்கங்களிலும் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையின்றையும் திணிவு 25 கிலோ. அப்போ இந்த பிள்ளைன திணிவு 25 கிலோ, இந்த பிள்ளைன திணிவு 25 கிலோ. அதில் குறிச்சு தரப்புல குறிச்சா ஈஸியாக அடிச்சுட்டு போகலாம். ரைட். ஓகே, 25 கிலோகிராம் ஆகும். நிறுத்தாடு வலையில் தாக்கும் விசைத்தொகுதியின் விளைவுளை பற்றி என்ன சொல்லலாம்? நிறுத்தாடு பொருளில் தாக்குகிற விசைகளின் விளைவுளை பற்றி என்ன சாதிக்கலாம்? ஒரு ரெண்டில் இரு பக்கங்களும் அமைந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையின திணிவும் 25 கிலோ கொண்டு சாதிச்சுட்டா. ரைட். ஓகே, நிறுத்தாடு வலையில் தாக்கும் விசைத்தொகுதியினுடைய விளைவுள் விசை பற்றி என்ன கதைக்கலாம்? சமநிலையில் இருக்குது. விளைவு விசை பற்றி என்ன கதைக்கலாம்? சமநிலையில் இருக்கிற பொருளுக்கு விளைவு விசை பற்றி என்ன கதைக்கலாம்? 0 எப்படி இருக்கும்? 0. இந்த 25 பூமி பிடிச்சு இழுக்கு. இது வந்து அந்த ஒரு முக்கோண வடிவம் இருக்குதான். இந்த கத்தி முனைன்னு சொல்லுவோம். இந்த கத்தி முனையில் சமநிலையில் இருக்குன்றால் மேல் நோக்கி இந்த 25 சமப்படுத்துறதுக்கு ஒரு விசை 50 கிலோ கொடுக்கக்கூடிய விசை வந்து மேல் நோக்கி கொடுக்கும். 500 நியூட்டன். இந்த இடத்துல 500 நியூட்டன் மேலே கொடுக்கும். இவற்றை 25 250, இவற்றை 25 250. இந்த 250 ரெண்டையும் சமப்படுத்துறதுக்கு மேல் நோக்கி இந்த கத்தி முனையில் வச்சு 500 கொடுத்து சமநிலையில் வச்சிருக்கும். ஆகவே அந்த இடத்துல விளைவுளை என்ன கதைக்கலாம்டா? 0 கதைக்கலாம். நிறுத்தாடு வலையின் சுழற்சி புள்ளி ஓவிலிருந்து ஒவ்வொரு பிள்ளையும் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு உள்ள தூரம் 1.5 மீட்டர். இங்கு தாக்கும் இணையின் திருப்பத்தை காண். ஒரு இணையின் திருப்பத்தை காண். இப்போ நிறுத்தாடு வலை சைபரில் இருந்து ஒவ்வொரு தூரம் 1.5 மீட்டர். அப்போ சென்டரில் இருக்கிறார் இவர் 1.5 மீட்டர். இங்கேயும் 1.5 மீட்டர்னு சொன்னால் இந்த கத்தி முனை வந்து சென்டரில் இருக்கிறார். ரைட். அந்த சென்டரில் இருக்கிறார். அந்த புள்ளி பற்றி ஓண்ட புள்ளி பற்றி திருப்பத்தை எடுத்தா சரி. யாராவது ஒரு ஆளுக்கு திருப்பத்தை எடுத்தீங்கன்னா சரி. ரைட். ஓகே, அப்போ ஓ புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போகிறான்னு சொன்னால் ஓ புள்ளி பற்றி இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிள்ளைக்கு எடுத்தா சரி. இந்த பிள்ளைக்கு எடுக்க போகிறேன், இந்த புள்ளிக்கு திருப்பம் எடுக்க போகிறேன். ட்ரோ சமன் எனக்கு F × D என்று கிடைக்கும். ரைட். எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கிறதுக்கு சமனாக இருக்குது. அப்போ ட்ரோ சமன் கொடுக்க போகிற விசை எவ்வளோ? 25 கிலோ. பிள்ளைய பூமி எவ்வளோ விசையோட பிடிச்சிருக்கும்? 250 நியூட்டனோட பிடிச்சிருக்கும். அப்போ 250 நியூட்டன் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னோம்? 1.5 மீட்டர். அப்போ 250 1.5 அளவிக்கினா சரி. ரைட். 250 1.5 அளவிக்கினா 325 நியூட்டன் மீட்டர் கிடைக்கும். ரைட். 250 அரைவாசியை கூட்டினா சரி தானே. 250 அரைவாசி 125 125 375 நியூட்டன் மீட்டர்ன்றவர் திருப்பதி இணையால் ஏற்படுத்தப்படுற திருப்பம் 375 நியூட்டன் மீட்டர் காட்சினா சரி. ரைட். எந்த திசையில் இருக்கும்? எந்த பிள்ளைக்கு முடியும் அந்த பிள்ளைங்க திசையில் இருக்கும். ரைட். ஓகே, அடுத்தது அது சொல்கிறமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வியோ, ஒரு மூன்றில் பூங்காவில் ஒரு நேர்கோட்டின் வழி இயங்கும் விளையாட்டு புகையிரதம். இந்த விளையாட்டு புகையிரதம் கிடையாது. இந்த விளையாட்டு புகையிரதத்தை வச்சு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறான். ரைட். புகையிரதம் வந்து காணப்படுது. ரைட். தொடக்கத்திலிருந்து பயண இறுதி வரைக்கும் அதன் இயக்கத்துக்குரிய வேகநேர வரைவு ஒரு விலை காட்டப்படுது. வேகநேர வரைவு வந்து காட்டுது. இப்போ வேகநேர வரைவு சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் நாங்கள் இங்கே உடைக்க போகிறோம். ரைட். ஓகே, ஒரு 2-3 கேள்வி தான் பார்ப்போம். ரைட். விளையாட்டு புகையிரதத்தின் இயக்கத்தின் இயல்பை சுருக்கமாக விளக்கு. விளையாட்டு புகையிரதம் எப்படி இயங்கி இருக்கும் என்றதை இந்த வரைவை கொண்டு இன்னும் விளக்க சொல்லி கிடக்கு. ரைட். இதை எப்படி எழுதலாம்? ஓய்வில் இருந்து இயக்கத்தை ஆரம்பிச்சோன்னு ஒரு முடிவு ஒரு விஷயத்தை கதைக்கலாம். ஏன் ஓய்வில் இருந்து? நேரம் சைவராக இருக்க வேகம் சைவராக இருக்குது. சைவர் என்ற புள்ளியில் வரைவு தொடங்குது. இந்த கதையை வச்சுக்கொண்டு நான் ஒரு முடிவு எடுக்கலாம். புகையிரதம் வந்து ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிச்சது. ஆகவே ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்தது நேரம் போக போக இந்த 5 வரைக்கும் வேகத்தையும் கூட்டிக் கொண்டு போயிருக்குது. நேரத்தோட வேகம் கூடினாலே அர்த்தம் அந்த இடத்துல புகையிரதம் 6 மூடுகளுக்கு உள்ளாகி இருக்குது. ஆகவே ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்த புகையிரதம் முதல் 5 செகண்ட்களுக்கு ஒரு 6 மூடுகளுக்கு உள்ளாகி 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற வேகத்தை அடைஞ்சு தொடர்ச்சியாக அடுத்த 35 செகண்ட்களுக்கு மாறாத வேகத்தில் இயங்கி இருக்குது. 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற மாறாத வேகத்தில் இந்த ஏரியாவுக்கு இயங்கி இருக்குது. அதுக்கு பிறகு அடுத்த இறுதி 5 செகண்ட் 35லேருந்து 40 இறுதி 5 செகண்ட் 35வது செகண்ட்லேருந்து 40வது செகண்ட் வரைக்கும் இறுதி 5 செகண்ட்களுக்கு ஒரு அமர்முடலுக்குள்ள ஒரு பிரேக் கொண்ட போட்டு அமர்முடலுக்குள்ளாகி கடைசியில் ஓய்வுக்கு வந்துடுது. 40வது செகண்டில் அவருடைய வேகம் 0. அப்போ ஓய்வுக்கு வந்துடுது. அப்போ இதுதான் கிளியராக எழுதுவோம். இந்த இயக்கம் பற்றி எப்படி எழுதுவோம்? ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்த புகையிரதம் முதல் 5 செகண்ட்களுக்கு 6 மூடுகளுக்குள்ள ஒரு சீரான 6 மூடுகளுக்கு உள்ளாகி 6 மூடுகள் சும்மா சீரான 6 மூடுகள் மாறாத 6 மூடுகள். அப்போ ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்த வாகனம் புகையிரதம் முதல் 5 செகண்ட்களுக்கு சீரான 6 மூடுகளுக்கு உள்ளாகி 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற வேகத்தை அடைந்து தொடர்ச்சியாக அடுத்த 35வது செகண்ட் வரைக்கும் அடுத்த 30 செகண்ட்களுக்கு மாறாத வேகத்தில் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் மாறாத வேகத்தில் இயங்கி இறுதி 5 செகண்ட்களுக்கு ஒரு மாறாத அமர்முடலுக்கு உள்ளாகி ஓய்வுக்கு வந்தது. இந்த கதை காட்சியா சரி. ஓகே. பிள்ளைகளுடன் புகையிரதத்தின் மொத்த திணிவு 1500 கிலோகிராம் ஆகும். பிள்ளைகளோட சேர்த்து அந்த பெட்டிக்கல பிள்ளைகள் எறிவான் சின்ன பிள்ளைகள். ரைட். அவையோட மொத்த திணிவை கேட்குறான். எனக்கு மொத்த திணிவு சொல்கிறான் 1500 கிலோ. 1500 கிலோ. ரைட். ஓகே. 5 செகண்ட்கள் தொடக்கம் 35 செகண்ட்கள் வரையுள்ள நேரத்தில் புகையிரதத்தின் உந்தத்தை காண். 5 செகண்ட்கள் தொடக்கம்
5 செகண்ட் இங்கே இருக்குது, 35 செகண்ட் இங்கே இருக்குது. அந்த இடத்துல என்ன இருக்கலாம் போகிறதுனா உந்தத்தை காணுறோம். உந்தம் காண்றான்டா, உந்தம்ன்றது மொமெண்டம், அதை பி என்று கொடுப்போம். பி சமன் எம் இன்டூ பி. இந்த ஏரியாவில் மாறாத வேகத்தில் அந்த போகிறதும் போனது 3 மீட்டர் செகண்ட் -1 என்ற மாறாத வேகத்தில் போனபடியா உந்தத்தின எழுதலாம். திணிவு வந்து 1500 கிலோ, மொத்த திணிவு வந்து 1500 கிலோ. அவருடைய வேகம் மாறாத வேகம் 3 மீட்டர் செகண்ட் -1. அப்போ உந்தம் வந்து 75 2 சைவரம் பெருமே 13 75 2 சைவரம் போடும் 7500 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் அலகுகள் காரணமாக இருக்கும். 1500 இன்ட்டு 3 பெருக்கினா 75 7500 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 உந்தத்தோட உந்தத்தை கண்டுபிடிச்சிடும். இப்போ விளையாட்டு போகிறதுன்ற நீளம் 18 மீட்டர் என்றால் புகையிரத பாதையின் நீளத்தை விளையாட்டு போகிறதுன்ற நீளம் 18 மீட்டர். புகையிரத பாதையினுடைய மொத்த நீளத்தை காண சொல்லி கிடக்கு. ரைட். அப்போ பயணித்த பாதைன்னா என்ன? சரிவகத்தின் பரப்பளவை காணும். பரப்பளவு எனக்கு ஏரியாவை தரும். பயணித்த தூரம் வேணும் எனக்கு என்ன? பாதையின் நீளத்தை காண்டா அது புகையிரத பாதையின் நீளத்தை காணும். ரைட். ஓகே. இந்த தூரம் வந்து புகையிரதம் பயணித்த பாதையின் ஏரியா, இந்த சரிவகத்தினுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறது புகையிரதம் பயணித்த மொத்த தூரத்தை தரும். அதில் இருந்து இந்த புகையிரத நீளத்தை கழிச்சு விட்டேன் எனக்கு கிடைக்கும் என்ன? புகையிரத பாதையின் நீளம் எனக்கு கிடைக்கும். ரைட். ஓகே. பாப்போம். இப்போ இது வந்து புகையிரதம் பயணித்த தூரம் தானே. ரைட். ஓகே. இப்போ எடுத்து என்னன்னு சொன்னால் எனக்கு சரிவகத்தின் பரப்பளவு வலுது. சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரை இதர நான் ஒரு ஒயிட் பேப்பரில் செஞ்சு காட்டுறேன். ரைட். ஓகே. அந்த உருவில் சரிவகத்தின் பரப்பளவு. ரைட். அந்த வேக நிறவரவில் சரிவகத்தின் பரப்பளவு அரைதர அடிபேஸ் சாரி அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. 2 சமாந்தர பக்கம் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். ரைட். ஓகே. இதை ரைட்டா சரி. அரைதர அந்த சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு கிடைக்கும் 40 + சமாந்தரம் அந்த விரைவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 40 + 30 40 + 30 இன்ட்டு செங்குத்து தூரம் எவ்வளவு? செங்குத்து தூரம் எவ்வளவு? 3. ரைட். இதை சுருக்கினீங்கன்னா நம்ம மீட்டரில் விட வரும். ரைட். இந்த 40 30 70. இந்த 70 2ஆல் தட்டி போட்டு இந்த 70 தட்டி போட்டு 35 போடலாம். என்ன 70 இங்கே 40 30 70 கிடக்கு. இந்த 2ஆல் தட்டி போட்டு 35 போடலாம். 35 3ஆல் வைக்கினா 105 மீட்டர். ரைட். 105 மீட்டர் தான் இந்த புகையிரதம் பயணம் செய்த தூரம். புகையிரதம் பயணம் செய்த தூரம் உனக்கு 105 மீட்டர். விளையாட்டு புகையிரதத்தின் நீளம் 18 மீட்டர் என்றால் புகையிரத பாதையின் மொத்த நீளம் என்ன என்றால் 105 18 நீ கழிக்க வேண்டும். புகையிரதம் நிற்க போகுது 18 மீட்டர். ரைட். அப்போ புகையிரதம் பயணம் செய்தது 105 மீட்டருக்கு. ஆனால் புகையிரத பாதை தண்டவாள பாதை ரைட் 18 மீட்டர் தூரத்தை வந்து புகையிரதம் பிடிச்சி நிற்க போகுது. 18 மீட்டருக்கு புகையிரதம் நிற்க போகுது. பயணம் செய்த பாதை 105 18க்கு நிற்க போகுது. ஆனால் பயண பாதை மொத்தத்தை காணும். மொத்தத்தை காண 105 வந்து 18 ஆட் பண்ண வரும். பிடிச்சு கொண்டு நிற்க போகும். பயணம் செய்ததான் 105 மீட்டர். புகையிரதம் பிடிச்சு கொண்டு நிற்க போகிற தூரம் தான் 18 மீட்டர். ரெண்டையும் ஆட் பண்ணு. அப்போ மொத்த நீளம் 105 பயண பாதை மொத்தம் 105 மீட்டர் ப்ளஸ் இந்த 18 புகையிரதம் பிடிச்சு கொண்டு நிற்கிற 18 மீட்டரை ஆட் பண்ணினா உனக்கு கிடைக்கும் 105 10 115 123 மீட்டர் ரெண்டு கொடுத்தீங்கன்னா சரி. மொத்தம் 105 18 ஆட் பண்ணி போடுறே 123 மீட்டர். அப்போ இது வரைக்கும் நாங்கள் வந்து எல்லா கேள்வியும் அடிச்சிட்டோம். நாங்கள் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி கற்றுப்போம். ஓகே. நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.